61வது திருத்த சட்டத்துல இருந்து 80வது திருத்த சட்டம் வரைக்கும் இதுல பார்க்கலாம். 61வது திருத்த சட்டம் 1989. 61வது திருத்த சட்டம் 1989. இதோட நோக்கம் மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்களுக்கு வாக்களிக்கும் வயது வரம்பை 21 வயதிலிருந்து 18 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுச்சு. மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தலில் வாக்காளர்களோட வயது வரம்பு முதல் 21 இருந்துச்சு, அதை 18 குறைச்சிட்டாங்க. 61st Amendment Act 1989 reduced the voting age from 21 years to 18 years for the Lok Sabha and State Legislative Assembly elections. அடுத்தது 62வது திருத்த சட்டம் 1989. 62வது திருத்த சட்டம் 1989. இதோடைய நோக்கம் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் இடஒதுக்கீடு மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு பிரத்யேக பிரதிநிதித்துவம் மேலும் 10 ஆண்டுகள் கூடுதலாக, அதாவது 2000 வரை மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற கூட்டங்களை விரிவுபடுத்தியது. பட்டியல் இனத்தவர்களுக்கும் பழங்குடியினவர்களுக்கான இடஒதுக்கீடும், அப்புறம் ஆங்கிலோ இந்தியர்களுக்கான பிரத்யேகமான பிரதிநிதித்துவம், அதுக்கப்புறம் அது 10 ஆண்டுகளுக்கு கூடுதல் பண்ணாங்க. அப்போ 2000வது ஆண்டு வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற கூட்டங்கள்ல விரிவுபடுத்தினாங்க. அடுத்தது 63வது திருத்த சட்டம் 1989. 63வது திருத்த சட்டம் 1989. 1988 ஆண்டு 59வது திருத்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாற்றங்களை பஞ்சாப் தொடர்பானதை நீக்கியது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பஞ்சாபை அவசரகால விதிகளுக்கு உட்பட்ட பிற மாநிலங்களுடன் ஒப்பிட்டது. 1980வது ஆண்டுல 59வது திருத்த சட்டம் மூலமா அறிமுகப்படுத்தப்பட்ட மாற்றங்கள் பஞ்சாப்ல நீங்கியது. அது என்னன்னா, பஞ்சாப்ல அவசரகால விதிகளுக்கு உட்பட்ட பிற மாநிலங்களையும் ஒப்பிடப்பட்டுச்சு. 62nd Amendment Act 1989 extended the reservation of seats for the SCs and STs and exclusive representation for the Anglo-Indian in the Lok Sabha and the State Legislative Assembly for the future period of 10 years up to 2000. 63rd Amendment Act 1989 repealed the changes introduced by the 59th Amendment Act of 1988 concerning Punjab. In other words, Punjab was brought at par with the other states in respect of emergency provisions. அடுத்தது 64வது திருத்த சட்டம் 1990. 64வது திருத்த சட்டம் 1990. இதோட நோக்கம் பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மொத்தம் 3 ஆண்டு 6 மாதம் வரை நீடிப்பு செய்து வழிவகுத்தது. பஞ்சாப்ல குடியரசுத் தலைவரோட ஆட்சியை மொத்தமா 3 ஆண்டு 6 மாதம் வரைக்கும் நீடிச்சாங்க. அடுத்தது 65வது திருத்த சட்டம் 1990. 65வது திருத்த சட்டம் 1990 பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான சிறப்பு அலுவலருக்கு பதிலா பல உறுப்பினர்கள் கொண்ட தேசிய ஆணையத்தை விரிவாக்கத்திற்காக வழங்கப்பட்டது. பட்டியல் இனத்தவர்கள் அப்புறம் பழங்குடியினர்களுக்கான சிறப்பு அலுவலர்களுக்கு பதிலா பல உறுப்பினர்கள் கொண்ட தேசிய ஆணையம், சிறப்பு அலுவலர்களுக்கு பதிலா பல உறுப்பினர்கள் கொண்ட தேசிய ஆணையம் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. 64th Amendment Act 1990 facilitated the extension of the President's rule in Punjab up to a total period of 3 years and 6 months. 65th Amendment Act 1990 provided for the establishment of a multi-member National Commission for SCs and STs in the place of special officer for SCs and STs.
அடுத்தது 66வது திருத்தச் சட்டம் 1990. 66வது திருத்தச் சட்டம் 1990. இதோட நோக்கம் மேலும் பல்வேறு மாநிலங்களுக்கான 55 நில திருத்த சட்டங்கள் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுச்சு. பல்வேறு மாநிலங்களுக்கான 55 நில சீர்திருத்த சட்டங்கள் 9வது அட்டவணையில சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்தது 66வது திருத்த சட்டம் 1990. 66வது திருத்த சட்டம் 1990. இதோட நோக்கம் பஞ்சாப்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை மொத்தமா 4 ஆண்டு காலம் வரைக்கும் நீடிப்பு செஞ்சாங்க. பஞ்சாப்ல குடியரசுத் தலைவரோட ஆட்சியை 4 ஆண்டுகளுக்கு நீடிச்சிட்டாங்க. அடுத்தது 68வது திருத்த சட்டம் 1991. 68வது திருத்த சட்டம் 1991. இதோட நோக்கம் பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மொத்தம் 5 ஆண்டு காலம் வரை நீடிப்பு செய்ய வழிவகுத்தது. பஞ்சாப்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதாவது அந்த அவசரகால பிரகடனம் 5 ஆண்டுகளில் நீடிச்சிட்டாங்க. அடுத்தது 69வது திருத்த சட்டம் 1991. 69வது திருத்த சட்டம் 1991. இதோட நோக்கம் தில்லியை தேசிய தலைநகர பகுதியாக வடிவமைத்ததன் மூலம் தில்லி ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிக்கு சிறப்பிடம் வழங்கப்பட்டது. தில்லியை தேசிய தலைநகர பகுதியா வடிவமைச்சதுனால டெல்லி ஒன்றியம் டெல்லி ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதின்னு சொல்லி ஒரு சிறப்பிடமா மாறுச்சு. அடுத்தது 70வது திருத்த சட்டம் 1992. 70வது திருத்த சட்டம் 1992. தில்லி தேசிய தலைநகர பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி ஆகியவற்றின் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்வாளர் குழுவில் சேர்க்க வேண்டும். டெல்லி தேசிய தலைநகர பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதுக்கப்புறம் புதுச்சேரி ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்வாளர் குழுல சேர்க்கணும் அப்படின்ற விதி வந்துச்சு. 66th Amendment Act 1990 included 55 more land reform acts of various states in the 9th schedule. 67th Amendment Act 1990 facilitated the extension of the President's rule in Punjab up to a total period of 4 years. 68th Amendment Act 1991 facilitated the extension of the President's rule in Punjab up to a total period of 5 years. 69th Amendment Act 1991 accorded a special status to the Union Territory of Delhi by designing it as the National Capital Territory of Delhi. 70th Amendment Act 1992 provided for the inclusion of the members of the Legislative Assemblies of National Capital Territory of Delhi and Union Territory of Puducherry in the Electoral College for the election of the President. அடுத்தது 71வது திருத்த சட்டம் 1992. 71வது திருத்த சட்டம் 1992. இதோட நோக்கம் 8வது அட்டவணையில் கொங்கணி, மணிப்புரி மற்றும் நேபாளி மொழிகள் சேர்க்கப்பட்டன. இதில் திட்டமிடப்பட்ட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. இந்த 71வது திருத்த சட்டம் 1992ல 8வது அட்டவணையில 3 மொழிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. கொங்கணி, மணிப்புரி, அப்புறம் நேபாளி. இதுல திட்டமிடப்பட்ட மொழிகள்ல மொத்த எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துருச்சு. அடுத்தது 72வது திருத்த சட்டம் 1992. 72வது திருத்த சட்டம் 1992. இதோட நோக்கம் திரிபுராவின் சட்டமன்றத்தில் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. திரிபுரா சட்டமன்றத்துல பழங்குடியினர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கினாங்க. 71st Amendment Act 1992 included Konkani, Manipuri and Nepali languages in the 8th schedule. With this, the total number of scheduled language increased to 18. 72nd Amendment Act 1992 provided for reservation of seats for the STs in the Legislative Assembly of Tripura.
அடுத்தது 73வது திருத்த சட்டம் 1992. 73வது திருத்த சட்டம் 1992. இதோட நோக்கம் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசமைப்பு தகுதியும் மற்றும் பாதுகாப்பும் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்காக பஞ்சாயத்துகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய பகுதி 9 சேர்த்துள்ளது மற்றும் 29 பெரும்பான்மைகளை உள்ளடக்கிய ஒரு புதிய 11ஆம் அட்டவணை சேர்க்கப்பட்டுள்ளது. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசமைப்பு தகுதியும் பாதுகாப்பும் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துகள் அப்படின்ற தலைப்புல பகுதி 9 சேர்க்கப்பட்டாங்க. அப்புறம் 29 பெரும்பான்மை உள்ளடக்கிய ஒரு புதிய 11வது அட்டவணையை சேர்க்கப்பட்டுச்சு. 74வது திருத்த சட்டம் 1992. 74வது திருத்த சட்டம் 1992. இதோட நோக்கம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு தகுதி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு தகுதியும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுச்சு. இதன் நோக்கத்திற்காக நகராட்சிகள் அப்படின்ற தலைப்புல ஒரு புதிய பகுதி 9 அதை இணைச்சாங்க. நகராட்சியோட 18 பெரும்பான்மைகளை சேர்ந்து 12வது அட்டவணையை சேர்த்துனாங்க. 12வது அட்டவணையை சேர்த்தாங்க. 74வது திருத்த சட்டம் 1992. இதுல நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு அப்படின்ற தகுதியும் பாதுகாப்பும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நகராட்சிகள் அப்படின்ற தலைப்புல 9வது பகுதி இணைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நகராட்சியில 18 பெரும்பான்மைகளை உள்ளடக்கிய 12வது அட்டவணை சேர்க்கப்பட்டுச்சு. 73rd Amendment Act 1992 granted constitutional status and protection to the Panchayat Raj institutions. For this purpose, the amendment has added a new Part 9 entitled the Panchayats and new 11 schedule containing 29 functional items of the Panchayats. 74th Amendment Act 1992. 74th Amendment Act 1992 granted constitutional status and protection to the urban local bodies. For this purpose, the amendment has added a new Part 9A entitled as the Municipalities and a new 12th schedule containing 18 functional items of municipalities. இதுல தமிழ்ல பாருங்க, 74வது திருத்த சட்டம் 1992. அதுல புதிய பகுதி 9 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 9A புதிய பகுதி 9A இணைச்சாங்க. அப்புறம் 18 பெரும்பான்மை கொண்ட 12வது அட்டவணையை உருவாக்குனாங்க. அடுத்தது 75வது திருத்த சட்டம் 1994. 75வது திருத்த சட்டம் 1994. இதோட நோக்கம் குத்தகைதாரர், உரிமையாளர் உரிமைகள் போன்றவற்றின் மீதான கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் உள்ளிட்டவைகளுக்கு தீர்வுக்காக வாடகை தீர்ப்பாயங்கள் ஏற்படுத்தப்பட்டன. குத்தகைதாரர்கள், உரிமையாளர்கள், அப்புறம் உரிமைகள் போன்றவற்றிற்கான கட்டுப்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்காக வாடகை தீர்ப்பாயங்கள் அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. 76வது திருத்த சட்டம் 76வது திருத்த சட்டம் 1994. 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒதுக்கீட்டை சட்டத்தை கல்வி நிறுவனங்களில் 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது மற்றும் மாநில பணிகளின் பதவிக்கு வழங்கப்பட்டது. நீதிபதி மறுபரிசீலனையிலிருந்து பாதுகாக்கும் 9வது அட்டவணையில் இது சேர்க்கப்பட்டது. 1992இல் உச்சநீதிமன்றம் மொத்த ஒதுக்கீடு 50% மேல் இருக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்தது. 1994ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு
இடஒதுக்கீட்டு சட்டத்தை வந்து கல்வி நிலையங்களுக்கு 69%, அப்புறம் மாநில பதவிகளுக்கும் வழங்கப்பட்டுச்சு. இதுல நீதிபதி மறுபரிசீலனையில் இருந்து பாதுகாக்கிற 9வது அட்டவணையும் சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1992ல உச்ச நீதிமன்றம் மொத்த ஒதுக்கீட்டு வந்து 50%க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருந்தாங்க. 75th Amendment Act 1994 provided for the establishment of rent tribunals for the adjudication of disputes concerning rent, its regulation and control tendency issues, including the rights, title and interest of landlords and tenants. 76th Amendment Act 1994 included the Tamil Nadu Reservation Act of 1994, which provided for 69% reservation of seats in the educational institution and post in state service in the 9th schedule to protect it from judicial review. In 1992, the Supreme Court ruled that the total reservation should not exceed 50%. அடுத்தது 77வது திருத்தச் சட்டம் 1995. 77வது திருத்தச் சட்டம் 1995 இதோட நோக்கம் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசாங்க வேலைகளில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. பட்டியல் இனத்தவருக்கும் பழங்குடியினவர்களுக்கும் வந்துட்டு அரசாங்க வேலையில கவர்மெண்ட் ஜாப்ல பதவி உயர்வுக்கு இடஒதுக்கீடு செஞ்சாங்க. 78வது திருத்தச் சட்டம் 1995. 78வது திருத்தச் சட்டம் 1995 9வது அட்டவணையில் பல்வேறு மாநிலங்களின் 27வது சட்ட திருத்தங்கள் அடங்கிய சட்டங்கள் உள்ளன. இத்துடன் இந்த அட்டவணையின் மொத்த எண்ணிக்கையானது 282ஆக அதிகரித்தது. ஆனால் கடைசி நுழைவு 284 என கணக்கிடப்பட்டது. 9வது அட்டவணையில பல்வேறு மாநிலங்களோட 27 சட்ட திருத்தங்கள் அடங்கிய சட்டங்கள் இருந்துச்சு. இது கூட இந்த அட்டவணையில மொத்த எண்ணிக்கையானது 282 அதிகரிச்சுதாங்க. ஆனா கடைசியா அது பார்க்கும்போது 284 அப்படின்னு கணக்கிட்டாங்க. 77th Amendment Act 1995 provided for the reservation in promotion in government jobs for SCs and STs. 78th Amendment Act 1995 included 27 more land reform acts of various states in 9th schedule. With this, total number of acts in schedule increased to 282, but the last entry is numbered 284. அடுத்தது 79வது திருத்த சட்டம் 1999. 79வது திருத்த சட்டம் 1999. இதன் நோக்கம் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான இட ஒதுக்கீடு மற்றும் மக்களவையில் ஆங்கிலோ இந்தியர்களுக்கான பிரத்யேக பிரதிநிதித்துவம் 10 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது 2010 வரை விரிவாக்குதல். பட்டியல் இனத்தவர்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் இடஒதுக்கீடு செஞ்சாங்க. அப்புறம் ஆங்கிலோ இந்தியர்களுக்கான பிரத்யேக பிரதிநிதித்துவம் வந்து மேலும் 10 ஆண்டுகளுக்கு கூடுதல் பண்ணாங்க. அப்போ 2010 வரைக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. 80வது திருத்தச் சட்டம் 2000. 80வது திருத்தச் சட்டம் 2000 மத்திய அரசுக்கும் மாநிலத்திற்கும் இடையில் வருவாய்க்கு அதிகார பகிர்வுக்கான மாற்று திட்டம் வழங்கப்பட்டது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்கிற வருவாய்க்கு அதிகார பகிர்வுக்கான மாற்று திட்டம் வழங்கப்பட்டுச்சு. 79th Amendment Act 1999 extended the reservation of seats of SCs and STs and exclusive representation for the Anglo-Indians in the Lok Sabha and the state legislative assemblies for the future period of 10 years, that is up to 2010. 88th Amendment Act 2000 provided for an alternative scheme of devolution of revenue by the center and the state. Thank you.